பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவில் பிரதமராக வேண்டும் என்று மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கிறோம். இல்லை, எந்த கட்சிகள்லாம் திமுகவை மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிறோம் ஒரு வாரத்துல பார்த்தேன் நான். அது அவர் முடிவெடுக்கட்டும். அதே போல பொன்முடி அவர் மேல வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் துரைமுருகன் அவங்க கேஸையும் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. தொடர்ந்து திமுக மேல கோர்ட்டு நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைக்கு நீங்க என்ன காரணம் கற்பிக்க முடியும்? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தா சாட்சிகள் அழைக்க முடியும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அவருக்கு ஃபைனலாக வாங்கி கொடுத்துருக்காங்க. பதவி வேணுமா இல்லை வெளியில் இருக்கணுமாங்க. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமாக இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நீதிமன்றமே தாமாக முன் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அது மாதிரி துரைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நடுநிலையோடு இருக்கும், அதன்படி நடக்கிறது. அதிகமா இருக்கும் சொல்லியிருக்காங்க. மே 28 வரைக்குமே உங்களுக்கு வந்து இது அக்ரிடேஷன் இருக்கு. 2ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. திருப்பி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி வைப்பாங்க. இப்போ டிராவல் பண்றவங்க பேரண்ட்ஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்களே. இந்த ஆட்சியில குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகின்ற காலமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை மருந்து, கலாச்சாரம், பட்டி தொட்டி எல்லாம் போதை சாக்லேட்டு, போதை மாத்திரைகளா, கஞ்சான்னு விற்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. சிறு பெண் குழந்தைகள்லேருந்து மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கூலிப்படைகளின் ஆதிக்கத்தால் 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கொலை செய்கின்ற, யாரை வேணும்னாலும் கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. இதுபோல் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை 4 ஆண்டுகள் முடிய போது ஏமாற்றி வருகிறார்கள். அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி இருக்கும். ஜனவரி 17 பயங்கர மழை பெய்யுது. டெல்டா மாவட்டத்தில் ஏற்பட்ட சேதம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 60,000 ஏக்கருக்கு பாதிப்புட்டாங்க. மார்ச் மாதத்துக்குள்ள நிவாரணம் இது வரைக்கும் கொடுக்கல. சொல்றாரு விவசாயிகள் போராடிட்டு இருக்காரு. அதாவது அவங்க கணக்குப்படி இன்னும் மார்ச் மாதம் வந்திருக்காது. 2026 மார்ச்சுக்கு பிறகு மக்களாட்சி அமையும். அந்த நிவாரணங்கள்லாம் உரியபடி வழங்கப்படும். திமுக தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்போன்னு சொன்னாங்க. அதுக்காக அவர் எதிர்கட்சியாக இருந்தப்ப அவர்கள் போராட்டத்தை பழனிசாமி ஆட்சியில் இவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக போராட்டம்லாம் செய்தார். இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் மக்களை எல்லோரையும் மறந்துட்டாரு. அதனால் இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். அதாவது எங்களது தேர்தல் அறிக்கையில் நீங்கள் விவரமாக பார்ப்பீங்க. சார், 2026 தேர்தல் வர்றதுக்கு 8-9 மாதங்கள் தான் இருக்கு. ஆனாலுமே அதிமுகவில் ஒரு இடைவெளி இருக்கு. எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில நீங்களும் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்றது ஒரு நட்பு இலக்கணம் வெளியில தெரியுது. எங்களுக்குள்ள நம்ம மேல வழக்கு வந்து அவங்க வாபஸ் வாங்குறது தெரியுது. ஆனாலும் அந்த கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்கள் வர்றது கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தெரியுது. இல்லை, அதாவது திண்டுக்கல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் பயங்கர
வாய்ப்போரெல்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களும் வந்திருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்து என்னன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நமது ஒரே இலக்கு திமுகங்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றுவோம். அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் திறந்து வந்துருக்கோம். அதன்படி தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதனால சொன்னேன், எங்கள் பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள சண்டையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரலாம். காலங்கள் வெகு தொலைவில் இருக்கு. ஆனாலுமே நம்ம வந்து ஒன்றிணைந்து 2026க்குள்ள செயல்பட முடியுமா? தேர்தல் நேரத்தில் எல்லாமே சரியாக வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் ஒன்றும் எங்கேயும் ஒதுக்கப்படலை. அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு. அவர் வந்து என்றைக்கும் எங்களால் கைவிடப்படும். திமுக இந்திய கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கு. ஒவ்வொரு கூட்டணியும் இன்னும் உறுதி ஆகல அப்படின்றதும் இருக்கு சார். சமீபத்தில் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. திமுக நம்பி விசிக இல்லை அப்படின்றத சொல்றாரு. ஸோ இது திமுக நம்பி விசிக விலகிற மாதிரி இல்லை. நண்பர் திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு, இன்னைக்கு என்ன கொடுக்குறாருன்னு அவருக்கு தெரியுதா இல்லை பார்ப்பவர்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறதுன்னு தெரியல. நேற்று கூட சொன்னார், மத்திய உள்துறை அமைச்சர் அந்த காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விலகினார். நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தை கொடுத்து 66 பேர் திமுக ஆட்சியில், அது அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்துருக்காங்க. அதுக்காக அப்போ அவர் முதலமைச்சர் பதவியில்னு சொல்லலை. அவருடைய போக்கே வித்தியாசமாக போயிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.